சேலம் மாநகரின் மையப்பகுதியில் திருமணி முத்தாற்றின் கரையோரத்தில் பிரசித்தி பெற்ற சுகவனேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இங்குள்ள இறைவன் சுகவனேஸ்வரர் என்றும் இறைவி சொர்ணாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறது. கிளியாக மாறிய முனிவருக்கு அருளிய சுகவனேஸ்வரர் தல வரலாறு. பிரம்மதேவர் படைக்கும் தொழிலில் இரகசியத்தை பற்றி முனிவர்களிடம் விளக்கினார். அதை கேட்டுக்கொண்டிருந்த சுகமுனி அதை அப்படியே சரஸ்வதி தேவியிடம் சொன்னார். இதனால் கோபம் கொண்ட பிரம்மதேவர் சுகமுனிவரை கிளியாக மாறும்படி சாபம் இட்டாராம். இதையடுத்து இத்தலத்திற்கு கிளியாக வந்து சிவபெருமானையும் வழிபட்டு வந்தாராம். சுகமுனிவர் ஒருமுறை சிவபெருமானை வழிபடும் பொழுது வேடன் ஒருவன் அங்கிருந்த கிளியை பிடிக்க முற்பட்டானான். அப்பொழுது அங்கிருந்த கிளிகளோடு சுகமுனிவரும் புற்றில் ஒளிந்து கொண்டாராம். இதனால் கோபம் கொண்ட வேடன் புற்றை இடித்தான். அப்பொழுது சுகமுனிவர் புற்றில் இருந்த சிவலிங்கத்தை பாதுகாக்க தன் சிறகை விரித்தாராம். அதில் காயமடைந்த சுகமுனிவரின் சிறகில் இருந்து இரத்தம் பீரிட்டு வெளியே வந்ததாம். அந்த இரத்தம் புற்றில் இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்ததாம். இதையடுத்து சிவபெருமான் சுகமுனிவருக்கு அருள் புரிந்து சாப விமோசனம் கொடுத்தாராம். முன்பு வனமாக இருந்த இத்தலம் சுகமுனிவர் கிளி வடிவத்தில் தவம் இயற்றி வழிபட்டதால் இத்தலத்தின் இறைவன் சுகவனேஸ்வரர் என்றும் பெயர் பெற்றனர். கோவிலில் உள்ள குளம் அமுண்டுக தீர்த்தம் அழைக்கப்படுகிறது. இது தவிர பாபநாச தீர்த்தம், அனுசாரண தீர்த்தம், மானது தீர்த்தம், மணிமுத்தாறு தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன. தல விருட்சமாக பாதிரி மரம் உள்ளது. கோவிலில் வைகாசி திருவிழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. கார்த்திகை தீபம், சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த ஆலயத்தில் உள்ள விகட சக்கர விநாயகருக்கு தேங்காய், பழம், கடலை, சர்க்கரை படைத்து வழிபட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். இக்கோவிலில் உள்ள நவகிரகங்களில் ராகு, செவ்வாய் ஆகிய இருவரும் இடம் மாறி காட்சியளிக்கின்றன. இந்த கிரகங்களை வழிபட்டால் பெண்களுக்கு நல்ல வரனும் ஆண்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இத்தலம் வந்து சுகவனேஸ்வரையும் சொர்ணாம்பிகையையும் அன்னையையும் வழிபாடு செய்தால் துன்பங்கள் நீங்கி சுகவாழ்வு கிடைக்கும்.